26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். She was very successful, but the family support. The husband அமையறது டிசைட் பண்றதெல்லாம் நம்ம கையில இல்ல. எனக்குலாம் அது ஒரு காட் கிஃப்டட். பட் அவங்க சிச்சுவேஷனை உண்மையாவே அவங்க எனக்கு என்னமோ அவங்க பசங்களை பார்த்துட்டே இருந்திருக்கலாமோ. சில பேருக்கு வந்து உண்மையாவே அவங்க ரொம்ப ஈகோ கேரக்டரா, நீ எப்படி என்ன சம்பாதிக்கலாம், நீ எப்படி இருக்கலாம், அந்த மாதிரி இருக்காங்க. இருக்கவும் செய்யறாங்க, நம்ம ஃபீமேல் ட்ரிகரும் பண்றாங்க. ரெண்டுமே இருக்கு. she is very positive. அவங்க பேஜ் அவங்க நெகட்டிவ் பண்ண மாட்டாங்க. she is very much positive. she is very much passionate about her work. ஏதாவது ஒண்ணு யூனிக்கா சக்சீட் பண்ணணும், அதுதான். உங்க டர்ன் ஓவர் எவ்வளவு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு ஸ்டேஜ்லயும் இன்னைக்கு வரைக்கும் டூயிங் இன் எக்ஸ்போ எவ்ரிவேர் ஐ எம் ஃபேசிங் சம் ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் குட்டி குட்டியா வந்துச்சு, இப்போ பெருசா வருது. ஃபேமிலி சப்போர்ட்டை வந்து நான் ஏற்படுத்திக்கிட்டேன். டே 1ல யாரும் எனக்கு பண்ணல. ஸோ எல்லாருமே அப்புறம் வந்தாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது வந்தாங்களான்னு கேட்டிங்கன்னா நோ. என்னுடைய 2.4 மில்லியன் அக்கௌண்ட் போன அடுத்த நாள் ஐ ஸ்டார்டட் நியூ அக்கௌண்ட் அண்ட் மூவ் ஆன். ஸோ என்னை ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்னுடைய மென்டல் ஸ்ட்ரென்த் இஸ் மோர் தென் எனஃப். மேரேஜ்க்கு அப்புறம் தேர் வில் பி சம் சாக்ரிஃபைஸ். அதை பண்ணாமல் நமக்கு கிடைக்காது. இது கிடைச்சா இது கிடைக்காது, இது கிடைச்சா இது கிடைக்காது. நான் என் பையனை வளர்த்ததா இருக்கட்டும், ஒரு குழந்தை போதும்னு எடுத்த டிசிஷனாக இருக்கட்டும். மேரேஜ் பார்ட்ல சிட் அண்ட் டாக் வித் யுவர் ஹஸ்பண்ட் ஆர் ஃபேமிலி ஹூஎவர். அப்போவே பேசிடுங்க. உங்களுக்கு அவங்க வேணான்னு சொன்னா ஏன் வேணான்னு கேளுங்க. ஸோ நீ இப்படி வீட்டில் இதை பார்த்துக்க மாட்டேன்னு சொன்னா அதை பார்த்து ப்ரூவ் பண்ணுங்க. நாங்க 2 பேர் பேசுறதுல நான் தான் ரொம்ப காமன் கம்போஸ்டா இருப்பேன்னு சொன்னா உலகம் நம்பாது. பட் நான் தான் எங்க வீட்டுல காமன் கம்போஸ்டா அவர்கிட்ட பேசுவேன். ஒரு விஷயம் ட்ரிகர் ஆகாத மாதிரி நடந்துப்பேன். ஈகோ ட்ரிகர் ஆகாத மாதிரி. நான் இது பண்ணலாமா தான், என்ன சொல்றீங்க, நான் செய்யட்டுமா, அப்படிதான் கேட்பேன். அவங்க வேணானா வேணாம், வேணும்னா வேணும். நான் ஊருக்கே வண்டர் உமனா இருந்தாலும் அவருக்கு பொண்டாட்டி தானியா. ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து we have லக்ஷ்மி பொட்டிக் ஆனந்தி with us மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அண்ட் ஒரு எக்ஸ்போல வச்சு ஒரு இன்டர்வியூ பண்றோம் இன்னைக்கு. இத ஃபர்ஸ்ட் டைம் எனக்கே டிஃபரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் எக்ஸ்போல நான் வந்து அவ்வளோ பிஸியா இருக்கோனால பண்ண மாட்டேன். பட் ஓகே, ஐபிசி மங்கை வந்து பியூர்லி பேஸ்ட் ஆன் விமன் இல்லையா? ஸோ அதனால ஓகே இந்த டைம் கொடுக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுவும் சுத்தி உங்க ஃபேன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்காங்க, எப்போ விடுவீங்கிற மாதிரி நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. ஸோ லெட் மீ ஸ்டார்ட் வித் த क्वेश्चन. ஸோ இவ்வளோ பேர் பார்க்குறப்போ லக்ஷ்மி பொட்டிக்ல சம்திங் மஸ்ட் பி யூனிக் அண்ட் இதுதான் அவங்களோட செல்லிங் பாயிண்டாவுமே இருக்கணும் ஒன்று இருக்குல்ல. வாட் மேக்ஸ் லக்ஷ்மி பொட்டிக் ஸ்டாண்ட் அவுட் ஃப்ரம் அதர் பொட்டிக்ஸ்? மேபி எப்போவுமே நான் வந்து ஒரு க்ரௌடட் எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் வாட் எவர், நான் யூனிக்காக சஸ்டெயின் பண்ணுறதுக்கு சம்திங் ஐம் டூயிங் டெய்லி பேசிஸில் ஒரு விஷயம் நான் புதுசாக பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ என்னை எப்போவுமே நான் தனித்துவம் படுத்திக்கிறதுக்கோ ஒரு ஐடென்டிட்டி காட்டுறதுக்கோ என்னுடைய பிராண்டை தனியாக பில்ட் பண்ணி காட்டுறதுக்கு ஒரு பெரிய விஷயம் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் என்னுடைய பேட்டர்ன் ஆஃப் வீடியோ பண்ணதாக இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து த வே என்னுடைய ட்ரெஸ் வந்து என்னுடைய டிசைன்ஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி நிறையா இடத்துல கிடைக்காதது கிடைக்கலாம். அண்ட் த கலர் காம்பினேஷன்ஸ், எங்களுடைய கலர் காம்பினேஷன் என்னோட ப்ரொடக்ஷன் என்டையர்லி டிஃப்ரெண்ட் இன்றைக்கி நான் போட்டுட்டு இருக்கிறது வரைக்கும். ஸோ ஒன்று எனக்கு யூனிக்கு. இப்போ எக்ஸ்போன்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எக்ஸ்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ எக்ஸ்போன்றது பார்த்தீங்கன்னா அப்பத்துலேருந்தே இருக்குது. பட் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பிளேஸில் மல்டிபிள் பிராண்ட்ஸ் வில் பி தேர். ஒரு 100 பிராண்ட் போய் ஒரு இடத்துல எக்ஸ்போ பண்ணுவாங்க. தட் இஸ் ஃப்ரம் டே 1. அதுதான் எக்ஸ்போ. அப்போ நான் வந்து எக்ஸ்போ ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படின்னா ஒரு சிங்கிள் பிராண்ட் டூயிங் மல்டிபிள் ஸ்டால்ஸ். ஸோ அது பண்ணும்போது நான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சேன். ஓகே எல்லாமே இவங்களே வந்து பண்ணாங்களா அப்படின்னு. ஸோ அதனால் ஒரு டைமும் ஏதோ யூனிக்காக பண்ணுறதுனால 1000 பேர் இருந்தாலும் ஸ்டில் லக்ஷ்மி பொட்டிக் அந்த பிராண்டை வந்து ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன், சந்தோஷப்படுறேன். எப்பவுமே கஸ்டமர்ஸோட மைண்ட் செட் எப்பவுமே மாறிக்கிட்டே இருக்கும். ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் மாறிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த சாரி ட்ரெண்ட் ஆகுதுன்னா அங்கே தான் போவாங்க. அந்த மாதிரி மாறிட்டே இருக்கும்னா இப்போ கரண்டாக வந்துட்டு கஸ்டமர்ஸோட மைண்ட் செட் என்ன மாதிரி இருக்கு? அவங்களுக்கு டெய்லி ஒரு புதுசு வேணும். இப்போ கம்பேரிசன் எப்படி ஆயிடுச்சுன்னா நிறைய பொட்டிக் வந்துருச்சு, ஈவன் இன் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன். ஸோ அதனால அவங்களுக்கு எப்படி வேணும்னா டெய்லி ஒரு புதுசு வேணும். டெய்லி கஸ்டமர்ஸ்க்கு வந்து இப்போ இந்த வாரமே ஒன்று வந்தாலும் அடுத்த வாரமே உங்ககிட்ட புதுசு இல்லையான்னு. அதனால எக்ஸ்போவே எனக்கு ஒரு சேலஞ்ச் தான். இப்போ நான் ஒரு ஊருக்கு போனேன்னா நெக்ஸ்ட் டைம் அந்த ஊரை ப்ரிஃபர் பண்ணும்போது டோட்டலாக என்னோட கவுண்டர்ஸோட டேஸ்ட்டே மாற்றணும். இல்லைனா கஸ்டமருக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஸோ கஸ்டமரோட டேஸ்ட் வந்து சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெண்டாக இருக்குது. ஒரு வார்த்தையில் இல்லைன்னா ஒரு லைனில் சொல்லணும்னா உங்களோட லைஃப் ஜேர்னி இருக்குல்ல, இது வந்து சக்ஸஸ் ஆர் சர்வைவல்? என்ன பொறுத்த வரைக்கும்
சக்ஸஸ் தான், இட்ஸ் நாட் அ சர்வைவல். பிகாஸ் போன வருஷம் டேர்ன் ஓவரை விட இந்த வருஷம் அதிகமாக இருக்கணும், இந்த போன மாதம் டேர்ன் ஓவரை விட இந்த மாதம் அதிகமாக இருக்கணும், போன வாரத்தை விட இந்த வாரம் அதிகமாக இருக்கணும்னு நினச்சி போகிற பொண்ணு நான். ஸோ எனக்கு எப்படி இருக்குன்னா, நான் 21 ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து என்னோட க்ரோத் ஃபேக்டர் வந்து போன வருஷத்தோட இந்த வருஷம் என்னுடைய டேர்ன் ஓவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ தட் இஸ் நாட் கம்ஸ் அண்டர் சர்வைவல். ஸோ எந்த வந்து பியூர்லி சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலா தான். உங்க டேர்ன் ஓவர் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கலாமா? எங்கேயுமே ரிவீல் பண்ணது இல்லை, ஸோ நான் பண்ண மாட்டேன். அது ஒன்று மட்டும் நம்ம சொல்ல மாட்டோம். இந்த ஸ்டார்டிங் ஃபேஸ்னு ஒன்று இருக்கு. இந்த ஸ்டார்டிங் ஃபேஸ்ல எப்பவுமே வந்து ஃபினான்ஷியலா நம்ம வந்து ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். நீங்க ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? அண்ட் அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ஒரு ஸ்டேஜ்லயும் இன்னைக்கு வரைக்கும் டூயிங் இன் எக்ஸ்போ எவ்ரிவேர் ஐ எம் ஃபேஸிங் சம் ப்ராப்ளம். ஒன்னா அதை வந்து சார்ட் அவுட் பண்ணிட்டே வருவேன். அந்தந்த டைம்ல எனக்கு அந்தந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனை வருது. ஃபர்ஸ்ட் குட்டி குட்டியா வந்துச்சு, இப்போ பெருசா வருது. பட் ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணலன்னா சக்சீட் பண்ண முடியாது. ஸோ டெய்லி பேசிஸ்ல ஐம் ஃபேஸிங் ஸ்ட்ரகிள், டெய்லி பேசிஸ்ல ஐம் சால்விங் இட். அண்ட் பீயிங் சக்ஸஸ்ஃபுல் இஸ் நாட் ஈஸி. அதுக்கு கண்டிப்பா வந்து எவ்ரி விமன் நீட் அ ஃபேமிலி சப்போர்ட். உங்களுக்கு அந்த ஃபேமிலி சப்போர்ட் எப்படி இருந்துச்சு? ஃபேமிலி சப்போர்ட்டை வந்து நான் ஏற்படுத்திக்கிட்டேன். டே 1ல யாரும் எனக்கு பண்ணல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்னோட சக்ஸஸ் ஃபேக்டர் பார்த்துட்டு ஹஸ்பண்ட், அண்ணா, தம்பி எல்லாருமே வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ எல்லாருமே அப்புறம் வந்தாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது வந்தாங்களான்னு கேட்டிங்கன்னா நோ, நான் மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் சம்டைம்ஸ் தட் வில் பிரேக் அஸ் மென்ட்லி. சில விஷயங்கள் நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ்ல போகிறப்போ மென்ட்லி நம்மளை வந்து டவுன் பண்ணும், புல் பண்ணும், பிரேக் பண்ணும். அந்த இடங்கள்ல எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? அண்ட் எந்த விஷயம் உங்களை வந்து மென்ட்லி ரொம்ப பிரேக் பண்ணுச்சு? ஆனந்தி கிட்ட ரொம்ப எனக்கு பர்சனலி பிடிச்சதா எம் ஸ்ட்ராங்கஸ்ட் மென்டாலிட்டி. வாட் எவர் த ப்ராப்ளம் இன்னைக்கு வந்துச்சுன்னா ஓவர் நைட்ல ஐ கேன் ஓவர் கம் இட். அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தான் என்னுடைய 2.4 மில்லியன் அக்கௌண்ட் போன அடுத்த நாள் ஐ ஸ்டார்டட் நியூ அக்கௌண்ட் அண்ட் மூவ் ஆன். ஸோ என்னை ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்னுடைய மென்டல் ஸ்ட்ரென்த் இஸ் மோர் தென் எனஃப். யாருமே வந்து எனக்கு கமான் ஆனந்தியே சொல்ல வேணாம், ஐ மை செல்ஃப் வில் சே. தட்ஸ் a very positive. அது மாதிரி எங்கள் அம்மா என்னை வளர்த்துட்டாங்க. எங்கள் அம்மா தான் காரணம். அவங்க தான் என்னை அப்படி வளர்த்துருக்காங்க. இன்னைக்கு நைட் முடியல, நாளைக்கு காலையில தான் உண்மை அப்படின்னு. நீங்க உங்களை வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு எக்ஸ்போ ஸ்டார்ட் பண்ணப்போ உங்களை நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ண மாதிரி நம்ம ஃபேமிலிலயோ நம்மளை சுத்தி இருக்கிறவங்க யாரோ நம்மள வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணா அது நமக்கு கண்டிப்பா ஃபீல் பண்ணிருப்போம். இவங்க நம்மள அண்டர் எஸ்டிமேட் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாரும் என்ன கேட்டாங்க, வை அதுல என்ன வந்துற போகுது, நீயா மாடல் பண்ணணும், ஏன் பண்ணணும் அப்படின்னு என்ன கேட்டாங்க தான். இல்லை நான் இப்படி தான் பண்ணுவேன், வீடு வீடாக போய் விற்க போறியா அந்த மாதிரிலாம் கூட எனக்கு கேட்டிருக்காங்க ஃபேமிலிலேயே. நான் வந்து நீ இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஏன் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் என்ன ஸ்டெப் பை ஸ்டெப் இல்லை நான் அப்படி பண்ண மாட்டேன், ஐ கேன் ப்ரூவ் இட், நான் இதை செய்வேன் அப்படின்னு நான் பண்ணது வந்து சாரி பிஸ்னஸே ஒரு ப்ரூவ் பண்ண விஷயம் தான் எனக்கு. பிகாஸ் என்னையும் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க, நான் பண்ணுவேன், இப்படி தான் பண்ண போகிறேன். நான் சொல்லும் போது புரியல, அதை செயலில் காமிக்கும் போது தான் புரிஞ்சு. அந்த ஒரு சிச்சுவேஷன் நம்மள வந்துட்டு புல் பண்ற விஷயம், நம்மள வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்றப்ப நம்ம ஹேண்டில் பண்ற விதம் இருக்குல்ல. யூ ஆர் a positive person பட் ஸ்டில் நம்ம வந்து நம்மள சுத்தி இருக்கிறவங்க சொல்றப்ப தான் வந்து அந்த ஹேண்டில் பண்றது. சொல்லலனா தான் நம்ம வர மாட்டோம். இப்போ எனக்கு நெகட்டிவ் வரலனா தான் நான் பண்ண மாட்டேன். இப்போ இஃப் ஐ கெட் நெகட்டிவ், ஓ நீங்க என்ன இதை சொல்லிட்டீங்களா, நெக்ஸ்ட் டைம் பாருங்க நான் உங்களுக்கு வேற மாதிரி ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ நெகட்டிவ் வரும்போது தான் நம்ம உண்மையாவே சொல்றோம். ஒரு ஸ்டெப் வைக்கிற இடத்துல 10 ஸ்டெப் வச்சு போவோம். ஸோ அதனால புல் பண்ணாதான் நம்மளுக்கும் கமான் அப்படின்னு இருக்கும். அதனால எனக்கு ஓகே பேபி அவங்க அப்படி சொல்லலைன்னா நான் இவ்வளோ பெரிய ஆளாக வந்திருப்பேன்னு எனக்கு தெரியல. எனக்கு என்னமோ என்னோட க்ரோத் ஃபேக்டர் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு இவ்வளோ ஒரு சர்வைவல் பண்ணுறோம் அப்படின்னு. அண்ட் நம்ம ஊர்லயா இருக்கட்டும் எங்கனாலும் விமன் வந்துட்டு ஒரு விஷயம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம், எதனா ஒன்று பண்ணணும்னா முதல்ல வந்துட்டு அவங்கள தடுக்கிற விஷயம் அந்த கல்யாண வாழ்க்கையா இருக்கும். ஐயோ நம்ம கல்யாண வாழ்க்கைக்குள்ள போயிட்டோமே, நம்ம இப்படிடா பண்றது அப்படின்ற ஒரு தாட் இருக்கும்ல. கரெக்டான வயசுல அதை பண்ணிக்கோங்க. ஆனா அந்த கல்யாண வாழ்க்கையை வந்து அவங்க யோசிச்சுட்டு இந்த பிசினஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரிலாம் தாட் இருக்கும்ல. மேரேஜ் லைஃபையும் வந்துட்டு நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணணும், ஒரு பக்கம் பிசினஸையும் பேலன்ஸ் பண்ணணும். ஹவ் வாஸ் இட் ஃபார் யூ? சூசிங் அ ரைட் பார்ட்னர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கு நான் சூஸ் பண்ணல, என்னுடைய பேரண்ட் தான் சூஸ் பண்ணாங்க. என்னுடைய அப்பா அம்மா அவங்களுடைய அப்பா இவங்க 3 பேர் சேர்ந்து டிசைட் பண்ண கல்யாணம் தான் என்னுடையது. பட் நான் என்ன சொல்றேன்னா, சிட் அண்ட் டாக் வித் யுவர் ஃபேமிலி. ஹஸ்பண்ட்க்கு புரிய வச்சு பண்ணுங்க. இன்னைக்கு வந்து நிறைய பேர் நான் பிஸ்னஸ் பண்றேன், நான் வந்து எந்த ஒரு இடத்துலையுமே கமான் ஆண்டர்பிரினர்ஸ் கமான் அவுட் அப்படின்னு நான் எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டேன். கமான் அலாங் வித் யுவர் ஃபேமிலி. இப்போ என் ஃபேமிலியே 4 பிஸ்னஸை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க தான். இப்போ தான் ரீஸ்டைல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணியிருக்கேன், பொட்டிக் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் போய் டெய்லி ஏதாவது ஒரு கான்செப்டை சொல்லுவேன், அவங்க எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அந்த அக்செப்ட் பண்ணாததை நான் உங்ககிட்ட வந்து எந்த வீடியோவில் சொல்லலை, அக்செப்ட் பண்ணதை மட்டும் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ நான் என்னுடைய ஃபேமிலியில் என் ஹஸ்பண்டையோ என் ஃபேமிலியில் முன்னாடி அம்மா அப்பா, இப்போ என் ஹஸ்பண்ட் என்னோட பிரதர்ஸோட உட்காந்து நான் டிஸ்கஸ் பண்ணுவேன், நான் இதெல்லாம் பண்ணலான்னு நினைக்கிறேன், பண்ணட்டுமா. அவங்க இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாதுன்னு சொன்னால் நான் பண்ண மாட்டேன். ஸோ ஃபேமிலியில் உட்காந்து பேசி டிசைட் பண்ணுறது தான். மேரேஜ்க்கு அப்புறம் தேர் வில் பி சம் சாக்ரிஃபைஸ். நான் நிறைய விஷயத்த நானும் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன்.
கல்யாண வாழ்க்கையில. அதை பண்ணாம நமக்கு கிடைக்காது. இது கிடைச்சா இது கிடைக்காது, இது கிடைச்சா இது கிடைக்காது. ஸோ அந்த சாக்ரிஃபைஸ் பிளேஸ் மேஜர் ரோல். நான் என் பையனை வளர்த்ததா இருந்துட்டும், ஒரு குழந்தை போதும்னு எடுத்த டிசிஷனாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே என்னுடைய சாக்ரிஃபைஸ் செக்டார். இது என் ஹஸ்பண்டோட உட்காந்து பேசும்போது அவங்க தான் சொன்னாங்க, நம்மளுக்கு ஒன்று போதும். பிகாஸ் உன்னுடைய சர்வை பார்ட் வந்து மோர் நம்பர் ஆஃப் ட்ராவல். நான் 17 நாள் தான் வீட்டில் இருப்பேன், மீதி நாள் இருக்க மாட்டேன். அவங்க தான் என் தக்ஷனை பார்த்துக்கணும். ஸோ அப்போது இருக்க மாட்டேன்னும் போது இது போதும்னு எடுத்த டிசிஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே சேர்ந்தாதான் வரும். ஸோ மேரேஜ் பார்ட்டில் சிட் அண்ட் டாக் வித் யுவர் ஹஸ்பண்ட் ஆர் ஃபேமிலி ஹூஎவர், அப்போவே பேசிடுங்க. உங்களுக்கு அவங்க வேணான்னு சொன்னால் இது ஏன் வேணான்னு கேளுங்க. ஸோ நீ இப்படி வீட்டில் இதை பார்த்துக்க மாட்டேன்னு சொன்னால் அதை பார்த்து ப்ரூவ் பண்ணுங்க. இப்போ எனக்கு வந்து அவர் நீ தக்ஷனை பார்த்துக்கிட்டா தான் ட்ராவல் பண்ணணும்னு சொன்னால் நான் தக்ஷனை மீதி இருக்க 17 நாள் ஒழுங்காக பார்த்துப்பேன். ஸோ அந்த 17 நாட்கள் ஆனால் வந்து தக்ஷனோட நல்லா ஸ்பெண்ட் பண்ணுவேன். மீதி டேஸ் நான் ட்ராவல் பண்ணுறேன், நான் தான் பர்ச்சேஸ்க்கு எல்லாத்துக்கும் போவேன். ஸோ அந்த டைமில் அவங்கக்கிட்ட சொன்னேன், நான் 17 டேஸ் அவனை நல்லா ஃபுல் அம்மாவாக பார்த்துக்கிட்டா மீதி நாள் நீங்கள் பார்த்துக்கணும். அந்த மாதிரி உட்காந்து பேசி தான் நிறையா பண்ணோம். ஆனா ஒரு மதரா நம்ம வந்து எங்கேயோ நம்ம ரிக்ரெட் டெய்லி பண்றோம். எனக்கு கில்ட் இருக்கும் அம்மாவா. ஸோ அதனால தான் சொல்கிறேன்ல, தக்ஷனோட ஐம் ஓவர். பிகாஸ் எல்லா என்டையர் பொட்டிக் எல்லா விஷயமும் என் மண்டையில் இருக்கனால ஐ கேன் ஹேண்டில் ஹிம். அவனமா என்னால் பார்த்துக்க முடியும். ஸோ நிறைய டைம் கில்ட் இருக்கு. ஆனால் அந்த மீதி 17 டேஸ் நான் என்னுடைய ஃபுல் அம்மாவோட ரோலையும் கொடுத்துருக்கேன். அண்ட் ஹஸ்பண்ட் அண்ட் கிட்ஸோட ஒரு பர்சனலாகவுமே சரி ப்ரொஃபஷனலாகவுமே உங்களை சப்போர்ட் பண்ற விதம் இருக்குல்ல, அது எவ்வளோ தூரம் இருக்கு? எனக்கு தக்ஷன் வந்து ஈக்குவலி சப்போர்ட். அவங்க அப்பா வந்து வெல் மெச்சூர்டு ஹஸ்பண்ட்னா, என் பையன் வெல் மெச்சூர்ட் பையன். எனக்கு அவன் நல்லா ஹேண்டில் பண்ணிப்பான். ஸ்கூல் கிளம்புறது போகிறது கொள்றது எல்லாமே அவனை நல்லா பார்த்துப்பான். பொட்டிக் பிஸ்னஸில் ஒர்க் லைஃப் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்ல. பிஸ்னஸும் வரப்போ இந்த ஒர்க் லைஃப்பையும் பர்சனல் லைஃப்பையும் எப்படி நீங்கள் ப்ராப்பராக மேனேஜ் பண்ணிக்கிறீங்க, அதை பேலன்ஸ் பண்ணுறது? ஐ ஆல்வேஸ் கிவ் அ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் டு மை பர்சனல் லைஃப். இப்போ என் பர்சனல் லைஃப்பை தாண்டி என் ஒர்க்கை நான் பார்த்ததில்ல. இன்னைக்கு என் வீட்டில் தான் பெரிய கமிட்மெண்ட். இப்போ என் ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, என் சித்தி பையனோட கல்யாணம், யூ ஹேவ் டு கம்னா, நான் அந்த டேட்டில் எந்த கமிட்மெண்ட்டும் வச்சுக்க மாட்டேன். ஸோ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எனக்கு என்னுடைய பர்சனல் லைஃப் பார்த்துட்டு அடுத்த கட்டம் தான் எனக்கு வந்து என்னுடைய ஒர்க். அண்ட் when it comes to நம்ம சோஷியல் மீடியாவில் நல்ல ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணிட்டோம், இல்லைன்னா நம்ம ஒரு பெஞ்ச் மார்க் பிளேஸ் பண்ணிட்டோம், இந்த சோஷியல் ப்ரெஷர்னு ஒன்று இருக்கும். யா அது உங்களுக்கு இருக்கா நிறையா? ஆமாம்மா, அதான் சொல்லிட்டேன், அந்த ஃபர்ஸ்ட் பொசிஷனை தக்க வச்சுக்க டெய்லி ஐ எம் திங்கிங் சம்திங். ஒரு நியூ ட்ரெண்டிங்காக என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டே இருக்கேன். அதை தவிர எனக்கு சோஷியல் எதுவும் பெருசாக ப்ரெஷரெல்லாம் போடல. ஓகே, ஐ எம் என்ஜாயிங் வித் சோஷியல் பீப்புள். இந்த இண்டிபெண்டன்ட் விமன் பீயிங் இண்டிபெண்டன்ட் அண்ட் சக்ஸஸ்ஃபுல்க்கு ஒரு கீ ஃபேக்டர் நீங்கள் பார்க்குற விஷயம் என்ன? ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல, கீ மைண்ட் செட்னு. இண்டிபெண்ட் இப்போ எதை பேஸ் பண்ணுறாங்கன்னே எனக்கு தெரியல. இப்போ இண்டிபெண்டன்ட்றது ஃபேமிலி அகேன்ஸ்ட் பண்ணிட்டு தான் வந்து எல்லாம் பண்ணுறது. நான் வந்து தனியாக சம்பாதிக்கிறேன், சுயக்காலில் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை நான் தவறுன்னு சொல்வேன். நம்ம கண்டிப்பாக நம்மளுக்கு செல்ஃபாக சம்பாதிக்கணும். செல்ஃப் ஃபினான்ஷியல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆனால் அதை நான் எப்படி சொல்கிறேன்னா, உங்கள் ஃபேமிலியோடு இருந்தால் தான் அதுக்குமே ரெஸ்பெக்ட்னு நான் சொல்கிறேன். அண்ட் வென் நம்ம ஃபேமிலி அண்ட் ஃபேமிலியோட சப்போர்ட்டுன்னு பேசிருக்கோம். ரீசெண்டாக நீங்களுமே பார்த்துருப்பீங்க ஸ்ரீ சாய் சில்க்ஸ். அந்த ஃபேமிலி சப்போர்ட்டுங்கிறது, ஷி வாஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல், பட் தி ஃபேமிலி சப்போர்ட், ஹவு மச் யூ நோ ஹர்? அந்த மாதிரி வர ஒரு விஷயத்துல நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. பிகாஸ் ஹஸ்பண்ட் அமைகிறது டிசைட் பண்றதெல்லாம் நம்ம கையில இல்ல. எனக்குலாம் அது ஒரு காட் கிஃப்டடு. பட் அவங்க சிச்சுவேஷனை உண்மையாவே அவங்க எனக்கு என்னமோ அவங்க பசங்களை பார்த்துட்டே இருந்திருக்கலாமோ அப்படின்னு அடிக்கடி ஒரு ஃபீல் இருந்திருக்கும். பட் எல்லாருக்கும் ஹஸ்பண்டையும் சரி பண்ணி இருந்துடலாம், இன்னைக்கு நல்லா இருந்துடலாம், நாளைக்கு நல்லா இருந்துடலான்னு. பாவம் நிறைய லேடிஸ் அப்படிதான் இருக்காங்க. இன்னைக்கு அவர் சரியாயிடுவார். இதுல என்னன்னா, நீங்க ஈகோ டச் பண்ணாம ஒரு ஹஸ்பண்ட்க்கு எப்படி புரிய வச்சு வாழ முடியுமோ அதை ட்ரை பண்ணுங்கன்னு தான் சொல்ல முடியும். அதை நான் கோ த்ரூ பண்ணல பர்சனலா. ஸோ அதனால ஒரு ஹஸ்பண்ட் இப்படிதான் இருப்பாரு நான் வந்து சொல்ல முடியாது. சில பேருக்கு வந்து உண்மையாவே அவங்க ரொம்ப ஈகோ கேரக்டரா, நீ எப்படி என்ன சம்பாதிக்கலாம், நீ எப்படி இருக்கலாம், அந்த மாதிரி இருக்காங்க. இருக்கவும் செய்யறாங்க, நம்ம ஃபீமேல் ட்ரிகரும் பண்றாங்க. ரெண்டுமே இருக்கு. ஒருத்தரோட லைஃப்பை உள்ள போய் பார்க்காம நான் வந்து அதை சொல்ல முடியாது இல்லையா? அதனால எனக்கு கரெக்டா தெரியல. பட் உங்களுக்கு அவங்கள பர்சனலா தெரியும், அவங்க எப்படி இருந்தாங்க? ஷீ இஸ் வெரி பாசிட்டிவ். அவங்க பேஜ் அவங்க நெகட்டிவ் பண்ண மாட்டாங்க. ஷீ இஸ் வெரி மச் பாசிட்டிவ். ஷீ இஸ் வெரி மச் பேஷன் அபவுட் ஹர் ஒர்க். ஏதாவது ஒன்று யூனிக்காக சக்சீட் பண்ணணும், அதுதான். அண்ட் நெகட்டிவ் காமிக்காம பாசிட்டிவ் பற்றி பண்ணனால ஐ பர்சனலி லைக் ஹர் பேஜ். இட் கம்ஸ் டு நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்களா, அவங்க பசங்களே பார்த்துட்டு இருக்கலாம். வென் இட் கம்ஸ் டு ஸ்ரீ சாய் சில்க்ஸ், அந்த பசங்க கிட்ட நீங்கள் பேசுனீங்களா? இல்லை, பேசினது இல்லை. நான் பேசினதே இல்லை. அவங்களே ஹார்ட்லி நான் வந்து 2 தடவை தான் பேசியிருக்கேன். ஒரு தடவை நேரில் மீட் பண்ணேன், ஒரு தடவை பேசியிருக்கேன். ஸோ அதனால எனக்கு அவ்வளோ டீட்டெயிலாக எதுவுமே தெரியாது. பட் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக மீட் பண்ணி பேசுவேன் பசங்க. Women being bold is very hard. What would you say to the women who are like இந்த மாதிரி
நம்ம ஃபேமிலியில சப்போர்ட் இல்லைன்னா அவங்க வந்து நம்மள வந்து ஒரு கட்டை போடுறாங்க, ஈகோ கிளாஷ் ஆகுதுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்றது? நான் வந்து என்ன கேட்டிங்கன்னா நான் என்னோட பர்சனலா நாங்க 2 பேர் பேசுறதுல நான் தான் ரொம்ப காமன் கம்போஸ்டா இருப்பேன்னு சொன்னா உலகம் நம்பாது. பட் நான் தான் எங்க வீட்ல காமன் கம்போஸ்டா அவர்கிட்ட பேசுவேன். ஸோ அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டுப்பேன். எதிர்த்து பேசினது நான் இல்லை. இல்லைன்னா எனக்கு 11 வருஷம் என் கதை ஓடி இருக்காது இவ்வளோ ஸ்மூத்தா. ஸோ ஏதாவது வேணான்னு சொன்னா அவங்களோட ட்ரிகர் அவங்களுடைய ஒரு விஷயம் ட்ரிகர் ஆகாத மாதிரி நடந்துப்பேன். ஈகோ ட்ரிகர் ஆகாத மாதிரி. பிகாஸ் அவங்களுக்கே நான் என்னன்னு தெரியும்ல, அதை போய் நான் உட்காந்து நான் இவ்வளோ சூப்பர் இது அப்படிலாம் நான் சொன்னதில்லை. நான் ஊருக்கே வண்டர் உமனாக இருந்தாலும் அவருக்கு பொண்டாட்டி தானையா. ஸோ அதனால் அதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். மென்னை போய் ட்ரிகர் பண்ணக்கூடாதுன்றதுல, அது என் ஹஸ்பண்டாக இருந்தாலும் யாராக இருந்தாலும். நான் இது வரைக்கும் அவங்ககிட்ட போய் அது மாதிரி ட்ரிகர் வேர்ட்ஸை பேசினதில்லை. நான் இது பண்ணலாமா தான், என்ன சொல்கிறீங்க, நான் செய்யட்டுமா அப்படி தான் கேட்பேன். அவங்க வேணான்னா வேணாம், வேணும்னா வேணும். இப்போ நம்ம சில கேஸ் பார்க்குறப்போ, இப்போ இவங்க ஸ்ரீ சாய் சில்க்ஸ் கேஸ் பார்க்குறப்போ அந்த மேல் தான் அவங்கள வந்துட்டு ஏன்னா நம்ம ஃபுல்லாக பார்க்கல இல்லையா. ஸோ அவங்க 2 பேருக்குள்ள பர்சனலாக ஒரு இஷ்யூ ஒரே நாளில் நடந்திருக்காது. ஸோ மெனி டேஸ் பாஸ் ஆயிருக்கும் இல்லையா. அதனால எனக்கு பர்சனலாக அவங்க 2 பேருக்குள்ள இஷ்யூ எனக்கு எதுவுமே தெரியாது. அந்த இஷ்யூவை தாண்டி இந்த மாதிரி மேல் சாவனிஸ்டா இருக்காங்கல்ல, ஈகோயிஸ்டிக்கான மேல், இவங்கெல்லாம் வந்துட்டு எப்பவுமே இவங்க தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் ஜட்ஜ் பண்ண முடியாது. 2 பேர் பேசும்போது விமனோட பார்ட் அங்கே எவ்வளோன்னு தெரியலல்ல. அதனால நான் வந்து வீடியோன்னு சொல்லிட்டு மென் டாமினேஷன் ஃபீல் அப்படி என்னால் சொல்ல முடியல. ஏன்னா நான் ஈக்குவலாக பார்க்குறேன். இன்னைக்கு ஃபீமேலும் அதை பண்ணுறாங்க, மென்னும் அதை பண்ணுறாங்க. அதனால இது மென் டாமினேஷன் வேர்ல்ட், கமான் விமன் எல்லாம் கம் அவுட் அப்படின்னு எனக்கு சொல்ல முடியல. நான் மாட்டேன். நெக்ஸ்ட் மந்த்லேருந்து அவங்க நான் இங்கே வரப்போகிறது இல்லை. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே இந்த ஐட்டம் அவங்க காமிச்சிட்டாங்க, பக்ரு காட்டனா லினன் காட்டனா நான் பார்த்துட்டேன். அப்போ லக்ஷ்மி பொட்டிக்கில் ஃபேப்ரிக் வில் பி லைக் திஸ், ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி 100 பேர் பண்ணுறதே நான் பண்ண போகிறேன்னா இல்லை 100 பேர்லேருந்து தனியாக பண்ண போகிறேன்னா, எல்லாத்தையும் தாண்டி கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட எஃபர்ட்டை போடுறீங்கன்றது தான் கன்சிஸ்டன்சி. ஆல்மோஸ்ட் ஐ லாஸ் சம் 50 lakhs ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் வேரோஸ். யாருக்குமே இது வரைக்கும் நான் சொன்னதில்லை. நீங்கள் ரிஸ்க் ஃபேக்டர், லாஸ் ஃபேக்டரை எனக்கு நிறைய பேர் கேட்பாங்க உங்களுக்கு கஷ்டமே இல்லையான்னு. என்னோட கண்ணீர் விடுற ஃபேக்டரை நான் எந்த வீடியோலையும் ப்ரொஜெக்ட் பண்ணி சொன்னதே இல்லை, சொல்லவும் மாட்டேன். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ்